ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு வர்ணர் ரேஸ். நம்ம இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான் ட்ரெயின்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய, ரொம்பவே ரிப்பீட்டடாக இப்போ கரண்ட்லேயுமே வந்து கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அண்ட் ஈஸியான டாபிக்கும் கூட. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட அகாடமியில் வந்து நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஃபார் இன்ட்ரெஸ்டட் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். கூட பேரலாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹோம்வொர்க் கொஸ்டின் வச்சிருக்கேன், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. A train travels 20 km in 24 minutes. ஒரு ட்ரெயின் வந்து 20 கிலோமீட்டர் 24 நிமிஷத்துல டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் இட் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ் பை 5 km/h. ஒருவேளை அதோட ஸ்பீடு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா the time taken by it to cover the same distance will be எவ்வளோ நிமிஷம், அதாவது அது வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அந்த சேம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு. ஒரு ட்ரெயின் 20 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்றது. இப்போ 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 24 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 நிமிஷம் ஆகுது. ஸோ நமக்கு இதை போட்டோம்னா ஸ்பீடு என்னன்றது கிடச்சிடும். பட் மேலே கிலோமீட்டரில் இருக்குது, கீழே மினிட்ஸில் இருக்குது. அப்போ அதை கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது டைம் வந்து ஹாருக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீடு வந்து என்ன மாறிடும், கிலோமீட்டர் பெர் ஹவரா மாறிடும். அப்போ 24 டிவைட் பை 16 போட்டுக்கலாமா? அப்போ இதில் 4 6 ஆர் 24, 10 6 ஆர் 60. ஸோ இதில் 5. அப்போ ஸ்பீடு என்னவா இருக்கும், 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்றது வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோமா? 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்றது ஒரு கன்வர்ஷன் தான். 24 நிமிஷத்துல இருக்கு, மேலே கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ இதை ஹாரில் மாற்றிட்டோம்னா ஸ்பீடு வந்து நமக்கு என்ன வந்துடும், கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடு வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்காக கிலோமீட்டர் பெர் ஹவரில் மாற்றிட்டோம், 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்றது ஸ்பீடு கிடச்சிச்சு. ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ் பை 5 km/h. இந்த ஸ்பீடை விட நியூ ஸ்பீடு வந்து என்ன ஆகுது, இன்னொரு 5 km/h ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நியூ ஸ்பீடு என்னவா இருக்கும், நியூ ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும், 55 km/h ஸ்பீடா இருக்கும். 55 km/h ஸ்பீடா இருக்கும். இந்த ஸ்பீட்ல the time taken by it to cover the same distance will be, அந்த சேம் டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன, அதே 20 km தான். ஸ்பீடு என்ன, 55 km. அப்போ இதை கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இது கிலோமீட்டர், அதாவது எவ்வளவு டைம் ஆகுன்றதா கேட்டிருக்காங்க. மேலே கூடியது டிஸ்டன்ஸ், இது ஸ்பீடு. நமக்கு கிடைக்கக்கூடியது டைம் தான் கிடைக்கும். பட் டைம் வந்து என்னவா இருக்கும், நமக்கு இது கிலோமீட்டர், இது ஹார்ல இருக்கு. கரெக்டா நமக்கு டைம் வந்து ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹார்ல இருக்கு. அப்போ டைம் வந்து என்னன்னு கிடைக்கும், ஹார்ல கிடைக்கும். அதனால இன்டூ 60 பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மினிட்ஸ்ல கிடைச்சிடும். நமக்கு வந்து மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து 5ஆல சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 11 5s are 55. இங்க 5க்கு வந்து என்ன வந்துடும், 4 5s are 20. அப்போ டைம் வந்து என்ன வந்துடும், நமக்கு 240/11 minutes அப்படின்றது கிடைக்கும். 240/11 minutes அப்படின்றது ஆன்சரா கிடைக்கும். மினிட்ஸ்ல ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ இதுல எது ஆன்சர் அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. 240 வரணும் அப்படின்னா 21 × 11 என்ன வந்துடும், 210 239 240. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் பின்றத கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் பில ப்ராடக்ட் பண்ணும், அதாவது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 240/11 அப்படின்றது ஆன்சரா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். On increasing the speed of 5 km/h of a train, it takes 2 hours less in covering the distance of 300 km. Find its general speed. அதாவது ஜெனரல் ஸ்பீட் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் d கவர் பண்ணுது, அந்த d என்னன்றது தெரியாது. அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க. 300 km/h அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 300 km/h டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடைய ஸ்பீடு என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸ்பீட் ஆஃப் ட்ரெயினை வந்து நம்ம வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் எஸ். இப்போ என்ன பண்றாங்க, இதை விட ஒரு 5 km/h ஸ்பீடு வந்து அதிகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அதே 300 km ஸ்பீடு வந்து என்ன படுத்துறாங்க, ஒரு 5 km அதிகப்படுத்துறாங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், டைம் கிடைக்கும். இங்க டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வந்து போட்டால் அதுவும் டைம் தான் கிடைக்கும். ஆனால் இங்க என்னவா இருக்கும், ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றனால டைம் அதிகமா இருக்கும். இங்க ஸ்பீடு அதிகமா இருக்கு அப்படின்றனால, அதாவது இங்க எஸ் இங்க 100 இருந்ததுன்னா இங்க 105 இருக்கும். அப்ப இங்க ஸ்பீடு கம்மியா இருக்கு அப்படின்றனால டைம் அதிகமா இருக்கும். இங்க ஸ்பீடு வந்து என்னவா இருக்கு, அதிகமாகுது அப்படின்றனால டைம் கம்மியாகும்.
ஸோ அப்போ இந்த ரெண்டுக்குமான டைம் டிஃபரன்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2 மணி நேரம் கம்மியாக எடுத்துக்கும். 5 கிலோமீட்டர் அதிகமான ஸ்பீடில் போச்சுன்னா இந்த 300 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 hours வந்து கம்மியாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி 2 hours வந்து கம்மியாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த டிஃபரன்ஸ் தான் 2 hours இருக்கும். முடிஞ்சிச்சா? டிஸ்டன்ஸ் ஸ்பீடு சிக்கல் டைம், டைமுக்கு ஈக்குவேட் பண்ணிடுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ப்ராடக்ட் பண்ணுவோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 300s ப்ளஸ் ஒரு 1500 வரும், மைனஸ் 300s ஈக்குவல் டு 2 இன்டூ இது என்ன ஒரு s ஸ்கொயர் ப்ளஸ் 5s ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது கேன்சல் ஆயிரும். ஸோ இதை ஃபர்தர் ஆஃப் சிம்பிளிஃபை பண்ணா 2க்கு இதில் வந்து வந்துடும் 750 அப்படின்றது வரப்போகுது. ஓகே, இப்போ இதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். s ஸ்கொயர் ப்ளஸ் 5s மைனஸ் 750. அப்போ என்ன சொல்கிறாங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் நமக்கு ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 750 வரணும், அதுவே சம் பண்ணால் 5 வரணும். அப்போ என்ன வரும், 30 25 எடுத்துக்கலாமா? 30 25 எடுத்துட்டோம்னா 750 வரும். செக் பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட் பண்ணால் 750 வரும், ஆட் பண்ணால் டிஃபரன்ஸ் வந்து 5 வரணும் அப்படின்னா மைனஸ் 25 இருக்கும். ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 50, ஆட் பண்ணால் ப்ளஸ் 5 வந்துடும். ஸோ நம்ம வந்து ஆப்போசிட் சைன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், s is equal to 25 அப்படின்றது கிடச்சிடும். ஸ்பீட் என்ன, அது நெகட்டிவ்ன்றனால அதை விட்டுறலாம். s is equal to 25. ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், ரூட்ஸ் எடுத்தோம்னா s is equal to 25 அப்படின்றது கிடச்சிருது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரிஜினல் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஸ்பீடு வந்து என்னவா இருக்க போகுது, 25 km/h இருக்க போது. ஆப்ஷன் பி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, a bullet without stopping completes its journey in 12 hours. ஒரு 12 மணி நேரத்தில் வந்து ஸ்டாப்பிங்கே இல்லைன்னா 12 மணி நேரத்தில் ஜார்னியை முடிச்சிருது. இஃப் இட் ரன்ஸ் 30 km/h faster then it can complete its journey in 10 or 40 minutes. அது வந்து ஒரு 30 km/h ஸ்பீடு இன்னும் அதிகமாக போச்சு அப்படின்னா then it can complete its journey in 10 or 40 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வாஸ் த ஸ்பீட் when it completed the journey in 12 hours? 12 மணி நேரத்தில் அது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதோட ஸ்பீட் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு புல்லட்டு ஸ்டாப்பிங்கே இல்லாமல் அதோட ஜார்னி வந்து 12 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுது. ஸ்டாப்பிங் வித்வுட் ஸ்டாப்பிங் கம்ப்ளீட்ஸ் ஜார்னி இன் 12 hours. இஃப் இட் ரன்ஸ் 30 km/h ஃபாஸ்டர், அதாவது அதோடைய ஸ்பீடை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஸ்பீடு புல்லட்டோடைய ஸ்பீடை வந்து எஸ் ஸ்பீடு எஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஸ் வச்சு ஒரு 12 மணி நேரம் ஸ்பீட் இன்டு டைம் ட்ராவல் பண்ணுச்சுன்னா ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கும். ஓகேவா? இப்போ ஒருவேளை அது இன்னொரு 30 km/h வந்து ஃபாஸ்டராக போகுது அப்படின்னா எஸ் பிளஸ் 30, இந்த ஒரு 30 km/h ஸ்பீடு வந்து அதிகமாக போகுது. எஸ் பிளஸ் 30 தென் இட் கேன் கம்ப்ளீட் இட்ஸ் ஜர்னி இன் எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க, 10 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாற்றணும்னா 10 40/60 இது என்ன வந்துடும் 220 320. ஸோ 30 32/3 வரும். ரைட்டா? ஓகே, அது 12 hours, இது 32/3 hours. அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கேயுமே அதே தான், ஸ்பீட் இன்டு டைமு டிஸ்டன்ஸ் ட்ராவல் ரெண்டும் சேம் தான், ஒரே டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டிஐ ஈக்குவேட் பண்ணிடலாமா? இது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் இது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸும் சேம் தான். ஸோ 1 = 2ன்னு எடுத்துக்கலாமா? 1 = 2 ரெண்டு ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 12s is equal to s plus 30 into 32 divided by 3. கரெக்டா? இதை 4 கட் பண்ணலாம். 3 4s are 12, 8 4s are 32. இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கு? ஓகே, இது 3s is equal to 8s plus 240. ஆக்சுவலாக இந்த 3 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது டேரக்டா நம்மளால 9s எழுதிட முடியும். இது 9s எழுதிக்கலாம். இந்த 3 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 9s எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா s is equal to 240 கிடைச்சிரும். நம்ம s என்ன எடுத்துக்கிட்டோம்? s is equal to ஸ்பீட் ஆஃப் புல்லட் இப்படிதானே எடுத்துக்கிட்டோம். ஸோ s என்னன்றது கிடைச்சிச்சு, 240ன்றது கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் ஸ்பீடு? ஸ்பீடு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. 240 km. கரெக்ட் தான். வாட் இஸ் த ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. 240 km/h அப்படின்றதா நமக்கு ஸ்பீடாக இருக்கும் போது அதான் ஆன்சர். ஓகேவா? ரைட், அவ்வளோதான். ரெண்டு டிஏ ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் ரெண்டே ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீட் ஆஃப் த புல்லட் என்ன அப்படின்றது கிடைச்சிட போகுது. நம்ம கேட்டிருக்கக்கூடியதே வாட் வாஸ் த ஸ்பீட் when it completed the journey in 12 hours. 12 மணி நேரத்தில் அதோட ஜார்னியை முடிக்குதுல்ல, அப்படி முடிக்கிறப்ப அதோட ஸ்பீட் என்னன்றதை கேட்டிருக்காங்க. 240 அப்படின்றத ஆன்சராக இருக்கும் போது. ஓகேவா? 240 km/h is the answer. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The distance between two points was covered by a train at 80 km/h. அதாவது ரெண்டு பாயிண்ட் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. அந்த ரெண்டு பாயிண்ட் நடுவில் டிஸ்டன்ஸை ஒரு ட்ரெயின் வந்து 80 km/h ஸ்பீடில் வந்து கவர் பண்ணுது. ஒயில் கோயிங் போகும்போது, ரிட்டர்ன் வரும்போது 40 km/h டிஸ்டன்ஸில் வந்து ரிட்டர்ன் வரும்போது கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இஃப் இன் திஸ் ஜார்னி, இந்த ஜார்னியில் டோட்டலாக 6 hours வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தென் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் சைடு. அதாவது ஒரு பாயிண்ட், அதாவது ஏல இருந்து பிக்கு அல்லது பில இருந்து ஏக்கு ஏதோ ஒரு பாயிண்ட், ரெண்டு ஒன்று தானே. ஸோ அதுல இருந்து நமக்கு வந்து ஏ டு பி எடுத்துக்கலாம். ஏ டு பி டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ டி என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கலாம். டிவைடட் பை போகும்போது உள்ள ஸ்பீடு வந்து 80 km/h சொல்லியிருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ரிட்டர்ன் வரப்போ 40 km/h ஸ்பீடில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணுது. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏல இருந்து பிக்கு போகுது, அகைன் பில இருந்து ஏக்கு வருது, இப்படி இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டும் சேம் தான். ரிட்டர்ன் வரும்போது 40 km/h ஸ்பீடில் வருது. ஸோ டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோ அந்த ஜார்னிக்கு? ஸோ மொத்தமாக 6 மணி நேரம் ஆயிருக்கு. அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் ஸ்பீடு போட்டால் டைம் கிடைக்கும் போது 6 மணி நேரம். இதை ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை என்ன பண்ணிடலாம், டேரக்டா மேலேங்களே ரெண்டால ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா இதை 18 எடுத்துக்க முடியும். இதை என்ன பண்ணிக்கலாம், 2D இதை இன்டூ 2 போட்டோம்னா 18 மாறிடுமா, அவ்வளோதான். அப்போ மேலே என்ன வந்துடும், 3D டிவைடட் பை 8T ஈக்குவல் டு 6. நமக்கு D ஈக்குவல் டு 116 கிடைச்சிடும். டிஸ்டன்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணிட்டோமா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே டிஸ்டன்ஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. நமக்கு டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 160 km இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A train crosses a 100-meter long platform at a speed of 45 km/h in 60 seconds. Find the time taken by the train to cross the electric pole. ஓகே, இதில் ஒரு பேஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெயின் ஒரு போலை கிராஸ் பண்ணுது. ஒரு ட்ரெயின் ஒரு போலை கிராஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து அந்த ட்ரெயினோட லென்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஒரு ட்ரெயின் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது, இல்லை ஒரு ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தா அதோட டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, ரைட். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுதுன்னா ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஒரு ட்ரெயின் ஒரு போலை கிராஸ் பண்ணுதுன்னா அந்த கிராஸ் பண்ண ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயினோட லென்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஒரு ட்ரெயின் பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது அப்படின்னா ட்ரெயின் பிளஸ் பிரிட்ஜோட லென்த்தையும் கன்சிடர் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேற எதுவும் பெருசாக இல்லை. ரைட். இப்போ இங்கே வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு 100 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணுது அப்படின்னா ட்ரெயினோட லென்த் நமக்கு தெரியாது T பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் 100. ஸோ டிஸ்டன்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 45 km/h in 60 seconds சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் D வந்து இது அப்படின்னா ஸ்பீடு டைம் போடலாமா. ஸ்பீட் எவ்வளோ, 45 km/h இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம km/h இருந்து மீட்டர்/செகண்டுக்கு மாற்றிக்கலாம். இன்டூ 5/18 முடிஞ்சிச்சா, இன்டூ 60 seconds. ஸோ ஸ்பீட் இன்டூ டைம் போடனா நமக்கு டிஸ்டன்ஸ் என்னது கிடைச்சிட போகுது. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா 5 9s are 45, 2 9s are 18, இது வந்து 13 வரும். ஸோ அப்போ இங்கே T plus 100 is equal to இங்கே என்ன வந்துடும், 150, 150 5 750. இப்போ டீயோடைய லென்த் என்ன மைனஸ் பண்ணோம்னா 650 அப்படின்றது கிடைச்சிடும். ட்ரெயினோட லென்த் 650. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் த எலக்ட்ரிக் போல். ஒரு ட்ரெயின் ஒரு எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்ணுது, இல்லை ஒரு ட்ரெயின் ஒரு மேனை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ், அதாவது லென்த் என்ன அப்படின்னா அந்த ட்ரெயினோட லென்த்தை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கே ஒரு எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரெயினுடைய லென்த் என்ன, டிஸ்டன்ஸ் அதுதான் 650 டிவைடட் பை ட்ரெயினுடைய ஸ்பீடு என்ன 45, டிஸ்டன்ஸ் பை 45 into 5/18. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும், டைம் என்ன அப்படின்றது கிடச்சிட போகுது. மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட்ஸில் மாற்றி எழுதிக்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 5 9s are 45, 2 9s are 18. இதில் என்ன வரப்போகுது, சரி ஓகே, 5க்கு இங்கே ஒரு 130 வரும், 500 650. இங்கே 5க்கு என்ன வந்துட போகுது, ஒரு 5 10 26 வருமா, 100 130. ஸோ 26 2 52 ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 52 seconds அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ரைட், 52 seconds அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் டி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் நமக்கு. ஓகேவா, ஆப்ஷன் டி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. A train is moving from north to south direction. It overtakes Raj and Madhu who are walking in the same direction. ரெண்டு பேருமே வந்து சேம் டைரக்ஷன்ல போறாங்க. At the rate of 2 km/h and 4 km/h in 9 seconds and 10 seconds respectively. If the train is x meter long, find the value of x. அந்த ட்ரெயினுடைய லென்த் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, இப்போ ரெண்டு பேருமே வந்து சேம் டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்றதுனால நமக்கு வந்து என்ன எடுத்துக்கணும், இப்போ ட்ரெயினுடைய ஸ்பீடை வந்து ட்ரெயினுடைய ஸ்பீடை வந்து எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல, அதாவது ட்ரெயின் போற டைரக்ஷன்லயே ரெண்டு பேரும் போறாங்க அப்படின்றனால ட்ரெயினுடைய ஸ்பீடு எஸ் மைனஸ் ராஜுடைய ஸ்பீடு என்ன 2 km/h. பட் இதை வந்து ஸ்பீடு எஸ் km/h எடுத்துக்கிட்டோம். நமக்கு வந்து இங்க செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால இந்த km/h வந்து மீட்டர்/செகண்டுக்கு மாத்துறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், 5/18 ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, 5/18 ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்பீட் இன்டூ டைம் போட்டோம் நமக்கு என்ன கிடைச்சிரும், டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும் டி. அடுத்தது மதுரோடைய ஸ்பீடு எடுத்தோம்னா அவருமே சேம் டைரக்ஷன்ல தான் போறாரு. அப்போ ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் மைனஸ் அவருடைய ஸ்பீடு km/h இருந்து அது மீட்டர்/செகண்டுக்கு மாத்துறதுக்காக 5/18 ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்பீடு இன்டூ
சரி இதில் டைம் போடலை, எவ்வளோ டைம் அவர் எடுத்துப்பார் அப்படின்னா 9 செகண்ட்ஸ் எடுத்துப்பாரு. ஓகே, இதில் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு? 9 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஸோ ஸ்பீட் இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. அதே மாதிரி 5/18 ஸ்பீட் இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஸோ அவ்வளோதான். இது ரெண்டையும் நம்ம இப்போ இந்த 2 டியும் சேம் தானே. 2 டின்றது என்னது? நமக்கு டோட்டலா ஸ்பீடு இந்த டைமுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்றது தான், அதாவது ட்ரெயினுடைய லென்த். ஓகே, 2 டியை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது 2 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இது உள்ள ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 9s - 18 இஸ் ஈக்குவல் டு 10s - 40. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக நமக்கு என்ன வரும்? s is equal to 40 - 18 22 அப்படின்றது கிடைச்சிரும். s is equal to 22 அப்படின்றது கிடைச்சிரும். இப்போ ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 22 km/h இருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரெயினோடைய லென்த் வந்து x, அது என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 22 - 2, ஏன்னா 2 km/h ஸ்பீட்ல போறாருல, ராஜு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் டைரக்ஷன். ட்ரெயினுடைய ஸ்பீடு 22 மைனஸ் அவருடைய ஸ்பீடு 2. ஸோ ஸ்பீடு இன்டூ அதை வந்து km/h மாற்றிக்கிறோம். சாரி, km/h வந்து மீட்டர்/செகண்டுக்கு மாற்றிக்கிறோம். 5/18 ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்பீடு இன்டூ எவ்வளோ டைம் நடக்கிறாரு? 9 செகண்ட்ஸ். இதில் போட்டோம்னா நமக்கு 20 இன்டூ 18க்கு 2 5/2 அப்படின்றது வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10 50 மீட்டர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். என்ன போட்டிருக்கோம்? இது ஸ்பீடு இன்டூ டைம் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு கிடைச்சது டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கும் 50 மீட்டர் அப்படின்றதான் டிஸ்டன்ஸாக இருக்கும். டி ஆப்ஷன் டி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A train passes 2 persons who are walking in the opposite direction of the train at the rate of 4 meter per second and 10 meter per second in 10 seconds and 8 seconds respectively. What is the speed of the train? இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் தான் சொல்லிட்டாங்க. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தது சேம் டைரக்ஷன், இது ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து நம்ம எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றனால s+4. டைம் எடுத்துக்கிறது வந்து 10 செகண்ட் எடுத்துக்குது. ஸ்பீடு வந்து 4 மீட்டர் per செகண்ட்ல தான் இருக்கு. ஸோ இதையுமே வந்து நம்ம மீட்டர் per செகண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. s+4 × 10 செகண்ட்ஸ். அடுத்தது அதே மாதிரி s+10 into 8 seconds. So speed into time, speed and time மட்டும் நமக்கு என்ன கிடைச்சிரும்? டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்றோம். இந்த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம், இவ்வளவு ப்ராடக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10s + 40 ஈக்குவல் டு 8s + 80. இப்போ இதுல 2s is equal to 40 அப்படின்னா s is equal to 20 மீட்டர் per செகண்ட். ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் தானே s அப்படின்றது. ஸோ 20 மீட்டர் per செகண்ட் அப்படின்றது கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்னவா இருக்கணும் அப்படின்னா 20 மீட்டர் per செகண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின்ல சேம் டைரக்ஷன் பார்த்தோம், இதுல ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்துருக்கோம். ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, train overtakes 2 boys who are walking in the same direction at the train as the train at the rate of 5 km/h and 7 km/h and passes them completely in 6 seconds and 9 seconds respectively. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம்ல, சேம் டைப்பு, அதே இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான். இதை நீங்கள் உங்களுக்கான ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டினாக எடுத்துக்கோங்க. இதை வந்து உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டினாக எடுத்துக்கோங்க. இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்னன்றதை போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? train running at a uniform speed crosses two people moving in the same direction. ஓகே, இதுவும் அதே தான், ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான். உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் வச்சிருக்கேன். இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ 2 கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன், இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர்ன்றதை போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். A train A running at a speed of 63 km/h takes 21 seconds to completely cross train B running at 45 km/h in the opposite direction. The length of train B is 2.5 times the length of the train A. Okay. train A உடைய length வந்து 100 இருக்கு அப்படின்னா train B உடைய length வந்து 2.5 times இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ train B உடைய length என்னவா இருக்கும்? 100க்கு 2.5 times அப்படின்னா இது 250 இருக்கும். ஓகே, இது 100x இருக்கு அப்படின்னா இது 250x இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். train A running at a speed of 63 km/h, இதோட ஸ்பீடு. train B உடைய ஸ்பீடு வந்து 45 km/h, ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு இது வந்து கொடுத்துருக்கூடியது டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ டி இருக்கு, ஸ்பீடு இருக்கு, டைம் இருக்கு. ஸோ அப்போ நம்ம டேரக்டா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இதில் தான் போட போறோம். டி வந்து ரெண்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 350x டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் என்ன அப்படின்னா 21 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
21 செகண்ட்ஸ், ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து 21 செகண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு வந்து என்ன 63 + 45 ரெண்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 103 108 108. பட் இது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு அப்படின்றனால அது மீட்டர் per செகண்டுக்கு மாத்திக்கிறோம். 5/80 ப்ராடக்ட் பண்ணி மீட்டர் per செகண்டுக்கு மாத்திக்கிறோம். ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 18க்கு இது 6 போகும், இது 7க்கு கட் ஆகும். 3 7s are 21, 5 7s are 50 × 7 350, இது 5க்கு 10. ஸோ அப்போ இதில் 10x is equal to 18. அப்போ x is equal to 1.8. x என்ன அப்படின்னா 1.8. அப்போ ஆக்சுவலான டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் பண்ணிடலாமா? இதில் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலான டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 1.8 × 100 அப்படின்னா இங்கே என்ன வந்துடும்? ஓகே, அவ்வளோதான். 18 ஆக்சுவலாக 180. 1500க்கு ஒரு 0 போகும். இங்கே 280 × 18. ஸோ ஒரு 0 போயிடும். 18 × 25 அப்படின்னா 250, 200, 450 வரும். இங்கே என்ன வந்துடும்? 450 அப்படின்றது வந்துடும். ஸோ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே 180, இங்கே வந்து 450 இருக்கும். ஓகேவா? ரைட், எல்லாம் மீட்டர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரெயின் பி கிராசஸ் அ பிரிட்ஜ் கம்ப்ளீட்லி இன் 76 செகண்ட்ஸ். ட்ரெயின் பி வந்து ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது 76 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் என்னன்றதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்ன? பியோட லென்த் ஆஃப் ட்ரெயின் பி என்ன? 450 மீட்டர் பிளஸ் பிரிட்ஜோட லென்த் என்னன்னா அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பி. இப்போ டிஸ்டன்ஸ் எழுதிட்டோம், டிவைடட் பை ட்ரெயின் பியோடைய ஸ்பீடு என்ன? இங்கே இருக்கு 45 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்றது தான் ட்ரெயின் பியோடைய ஸ்பீடு. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போடுறோம். 45 × அது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கனால மீட்டர் per செகண்டுக்கு மாத்திக்கிறோம். 5/8 ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கணும்? டைம் கிடைக்கணும். எவ்வளோ டைம்ல கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 76 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 76க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா பியோடைய லென்த் என்ன அப்படின்றது, அதாவது பிரிட்ஜோடைய லென்த் என்ன அப்படின்றது கிடைச்சிரும். சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதில் என்ன வரப்போகுது? 5 9s are, இங்கே 2 9s are. இப்போ 450 + b 450 + b ஈக்குவல் டு இங்கே வந்து 25 × 76/2 அப்படின்னா 38. இதில் ஃபர்தரா b ஈக்குவல் டு 38 × 25னா 38, 76 760 ப்ளஸ் 38 × 5க்கு என்ன வந்துற போது 190. இப்போ இது மொத்தமாக ஆட் பண்ணிட்டோம்னா 760 960 950 வரும். 950 மைனஸ் 450. அப்போ b என்னவா இருக்கும்? பிரிட்ஜோட லென்த் என்னவா இருக்கும்? 500 இருக்கும். பிரிட்ஜோட லென்த் என்னவா இருக்கும்? 500 இருக்கும். அவ்வளோதான். ஆப்ஷன் டி அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரைட். ஓகே, இது சால்வ் பண்ணி பார்க்கலாம். ட்ரெயின் கிராசஸ் அ பிளாட்ஃபார்ம் ஆஃப் லென்த் 200 மீட்டர் இன் 40 செகண்ட்ஸ் அண்ட் அ மேன் இன் 20 செகண்ட்ஸ். லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்மோட லென்த் 200 மீட்டர், ட்ரெயினோட லென்த் டி. எவ்வளோ டைம்ல கிராஸ் பண்ணுறது? 40 செகண்ட்ஸ்ல. அதே ட்ரெயின் ஒரு மேனை கிராஸ் பண்ணுறதுக்கு 20 செகண்ட்ஸ். நம்ம முதல்ல பார்த்தோம், ட்ரெயின் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுச்சுன்னா ட்ரெயினோட லென்த் ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் ஆட் பண்ணணும். ட்ரெயின் வந்து ஒரு மேனை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா ட்ரெயினோட லென்த்தை மட்டும் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு கிடைக்க போகுது. அதான் இது ஈக்குவேட் பண்ணோம்னா ட்ரெயினோட ஸ்பீடு என்னது கிடச்சிடும். சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 இங்கே 200 + t ஈக்குவல் டு 2t வரும். அப்போ t ஈக்குவல் டு 200. ட்ரெயினுடைய லென்த் என்னதை ஃபைண்ட் பண்ணியாச்சா? 200 மீட்டர். நமக்கு அதான் கேட்டிருக்காங்க. ட்ரெயினுடைய லென்த் என்னது கேட்டிருக்காங்க. 200 மீட்டர் அப்படின்றது ஆன்சர். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். A train takes 15 seconds to pass completely through a station platform 50 meter long and 10 seconds through another station platform 20 meter long. ஓகே, ட்ரெயினுடைய லென்த் டி. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன், ஒரு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணுற ஸ்டேஷனுடைய லென்த் வந்து 50 மீட்டர். அதை கிராஸ் பண்ணுறதுக்கு 15 செகண்ட்ஸ் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே ட்ரெயின் இன்னொரு ஸ்டேஷனுடைய லென்த் வந்து 20 மீட்டர் லாங்கு. அதை கிராஸ் பண்ணுறதுக்கு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் த ட்ரெயின் என்னன்றதை கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதை கேட் பண்ணிட்டோம்னா 2t + 100 3t + 60. இங்கே t ஈக்குவல் டு 40 கிடைச்சோம். ட்ரெயினுடைய லென்த் என்னவா இருக்கும்? 40. ஆப்ஷன் ஏ அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஸோ ட்ரெயினுடைய லென்த் ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் டிவைடட் பை கிராஸ் பண்ணுறதுக்கான டைம். அப்போ என்ன போட்டிருக்கோம்? மேலே டிஸ்டன்ஸ், கீழே என்ன போட்டிருக்கோம்? டைம். அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா ட்ரெயினுடைய லென்த் என்ன அப்படின்றது நமக்கு கிடைச்சிருது. 40 மீட்டர் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? A train 800 meter long is traveling at a speed of 120 km per hour. How much time will it take to cross a bridge 1200 meter? அப்போ பிரிட்ஜோட லென்த் 1200 மீட்டர், ட்ரெயினோட லென்த் 800 மீட்டர். மொத்தம் ரெண்டே ஆட் பண்ணிட்டோம்னா 2000 மீட்டர். அந்த 2000 மீட்டர் டிஸ்டன்ஸை அதோடைய ஸ்பீடு என்ன?
120 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. 120 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கக்கூடியது, ஏன்னா மேலே மீட்டரில் இருக்கு, இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணுறோம், மீட்டர் per செகண்டுக்கு மாற்றுறதுக்காக 5/80 ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இது பண்ணுறோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது 6க்கு கூட போகலாம். 20 × 6, இது 3 × 6, இது 100ன்னு இருக்கும். இது போட்டோம்னா 20, 20 × 3 60. அவ்வளோதான். எவ்வளோ டைம் எடுக்கும்னா ஒரு 60 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். 60 செகண்ட்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு என்னது 1 மினிட் அப்படின்றத ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றத நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் மக்களே. ஓகே ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in the next video. Thank you.